السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الصلاة والسلام على رسول الله. அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தற்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது இந்த பள்ளிவாயல் இது மொனராகலை மாவட்டத்தில் மெதகம பக்கினிகாவல என்று சொல்லக்கூடிய ஊரிலே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாயலாகும். அதாவது மூத்தவர்கள் முதியவர்கள் சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட இது 600 வருடங்களுக்கும் மேலாக இருப்பதாக சொல்லுகிறார்கள். சரித்திரம் சொல்லுகிறார்கள். பழமை வாய்ந்த பள்ளிவாசல், இதனுடைய உட்பாகங்கள் எல்லாம் அதாவது ஆதி காலத்திலே இந்த அமைப்பில் கட்டிடங்கள் நிர்மாணங்கள் செய்யப்பட்டிருந்ததோ அந்த அமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த பள்ளிவாசல். இது சொல்லப்படுகிறது மொனராகலை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அத்துணை முஸ்லிம் கிராமங்களிலே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த மக்கள் எல்லோரும் ஒரு காலத்திலே ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேண்டி வரக்கூடிய பள்ளிவாயல் இந்த பள்ளிவாயல் தான். சில ஊர்களில் இருந்து வியாழக்கிழமை மாலைகளில் வந்து இரவு இந்த பள்ளிவாயலிலே இருந்து வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மக்கள் செல்லக்கூடிய ஒரு பள்ளிவாயல். மிகவும் பழமை வாய்ந்த ஆரம்பமான ஒரு பள்ளிவாயல் என்ற கருத்து அந்த செய்திகள் சொல்லப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் வீடியோவுடைய கடைசி பகுதியிலே பள்ளி வாயலுக்கு உட்புறங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த பள்ளி வாயல் தற்போது அதாவது மிகவும் பழமை வாய்ந்து அதாவது தற்போது இருக்கக்கூடிய நிர்வாக சபை இதனை அதிகமான இடங்களில் புனர் நிர்மாணங்கள் செய்திருக்கிறார்கள். இதை இலங்கை தொல்பொருள் திணைக்களத்தால் வந்து அவர்கள் பார்வையிட்டு அவர்களுடைய பராமரிப்புக்கு கீழ் இதை கேட்டும் கூட அதாவது எங்களுடைய பக்கினிகாவலை நிர்வாக சபை, பக்கினிகாவலை ஊர் முக்கியமானவர் முக்கியஸ்தர்கள் ஊர் மக்கள் இதை விட்டு கொடுக்காமல், அதாவது இது முஸ்லிம்களுடைய ஒரு பழமை வாய்ந்த சொத்து, இந்த நாட்டிலே பல நூறு வருடங்களாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு இது ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது என்பதற்காக வேண்டி இலங்கை அதாவது தொல்பொருள் திணைக்களத்துக்கு கூட இதை கொடுக்காமல் அவர்கள் தங்களுடைய பராமரிப்பிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பள்ளி வாயலுக்கு முன்னாலே அதாவது அந்த காலத்திலே பள்ளியை நிர்மாணம் செய்த பெரியவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்துக்காக வேண்டி பள்ளி வாயலுக்கு முன்னாலே ஒரு ஜியாரம் காணப்படுகிறது. அந்த ஜியாரம் பெரும் அளவிலே கட்டப்படவில்லை என்றாலும் ஒரு அடையாளத்துக்காக வேண்டி, அதாவது முஸ்லிம்கள் பல நூறு வருடங்களாக இந்த ஊரிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு அடையாளத்துக்காக அந்த ஜியாரம் ஒரு சின்னதாக ஒரு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த பள்ளிவாசல் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அதிகமான அதாவது பல நூறு வருடங்கள் முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் ஐவேளை தன்னுடைய தலையை வைத்து அல்லாஹுக்காக வேண்டி சுஜூது செய்த, ருக்கு செய்த, தொழுகை நடாத்திய, குரான் ஓதிய, அதிகமான தீனுடைய நிகழ்வுகள் நடந்த, நன்மைகள் அதிகமாக செய்யப்பட்ட ஒரு இடம். அது அதிகமாக நன்மைகள் செய்யப்படக்கூடிய இடம். அது ஒரு பரக்கத் பொருந்தியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல உங்களுடைய அதாவது பெரியவர்களில் மூத்தவர்களில் பரக்கத் இருக்கின்றது என்று சொன்னதை போல இது ஒரு பழமை வாய்ந்த பள்ளிவாசல், பரக்கத் அதிகம் நிறைந்த பள்ளிவாசல். மக்கள் இன்று பல ஊர்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் இதை பார்வையிடுவதற்காகவும் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அகண்ணியமான சகோதரர்களே, நான் உங்களிடத்திலே நான் வேண்டிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விடயம், தற்போது இதனுடைய கூரை அதாவது அந்த ஆரம்ப காலத்திலேயே போடப்பட்ட அந்த ஓடுகளால் மேயப்பட்ட ஒரு கூரை தான் இருந்தும் தற்போது பெய்யக்கூடிய மலைகளுக்கு அதாவது இதிலிருந்து அதிகமான இடங்களில் ஒழுவக்கூடிய நிலைமைகள் காணப்படுகிறது. எனவே நிர்வாகம் தற்போது அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள், இந்த ஓட்டுக்கு கீழால் அதாவது அமான சீட் போட்டு அந்த அடையாளத்தையும் மாற்றாமல் போடுவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக அதாவது தற்போது 10 அடி சீட் 60 தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அதிகமான நன்மைகள் நிறைந்த இந்த பள்ளி வாயிலுக்காக வேண்டி உங்களுடைய ஒரு பங்களிப்பாக, உங்களுடைய ஒரு அதாவது சதகாவாக இந்த பள்ளி வாயிலுக்காக வேண்டி நீங்கள் அதாவது இந்த 60 சீட்டுடைய விடயத்திலே முடியும் என்றால் 10 அடி சீட் 60 வாங்கி கொடுக்கலாம், அல்லது அதில் அரைவாசியோ காவாசியோ ஒரு சில பகுதிகளையோ நீங்கள் வாங்கி கொடுத்து இந்த பள்ளி வாயிலுக்கான ஒரு நிரந்தர சதகத்துல் ஜாரியாவை செய்து அல்லாஹுடைய மாளிகையையும் முஸ்லிம்களுடைய அடையாள சின்னங்களையும் பாதுகாத்து இஸ்லாத்தை பாதுகாத்த நல்லவர்கள் கூட்டத்திலே அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இதற்காக வேண்டி உதவி செய்ய நாடக்கூடிய சகோதரர்கள், அதாவது தற்போதைய பக்கினிகாவலை ஜும்மா பள்ளி வாசலுடைய
அதாவது தலைவர் என்எம் ஃபைசல் ஹாஜியார் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். அப்படி தொடர்பு கொள்பவர்களுக்கு அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் 077 620 79 12 அவர்களுடைய இலக்கம். எனவே அந்த இலக்கத்தை தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசி இதைவிட இன்னும் தெளிவாக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நிலவரங்களை விளங்கி உதவி ஒத்தாசைகள் செய்யலாம். எனவே உங்களுடைய உதவிக்காக வேண்டி அல்லாஹு தாலா மேலான சுவர்க்கத்தை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் பெற்றோருக்கும் தந்தரல்வானாக என்று வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.